தந்தை பூலோக பாண்டியத்துக்கு தலைவர். உயிர் இழக்கும் போது இவருக்கு 6 வயது என்பதால் இவர் ஜமீன் பொறுப்பை ஏற்கும் வரை ஆங்கிலேய கலெக்டரின் மேற்பார்வையிலேயே ஜமீன் நிர்வாகம் இருந்ததாம். மைனர்களாக இருந்த ஜமீன் வாரிசுகளை தங்கள் பொறுப்பில் கொண்டு வந்து அவர்களை படிக்க வைப்பது ஆங்கிலேய நிர்வாகிகளுக்கு பெரும் பாடாக இருந்திருக்கிறது. ஜமீன் வாரிசுகளை படிக்க வைப்பதற்கென்று தனி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படி சாப்பிட்டு கடம்பூர் உள்ளிட்ட ஜமீன் வாரிசுகள் ஒன்றாக படித்து சுற்றுலா சென்ற ஒரு அபூர்வ புகைப்படத்தை ஏற்கனவே நாம் பேசிய சாத்தூர் அரண்மனையில் காண முடிந்தது. கடம்பூர் ஜமீன் வாரிசுகளை பொறுத்தவரை ஆண்களில் 10ஆம் வகுப்பிற்கு மேல், பெண்களில் 8 வயதுக்கு மேலும் படித்தவர்கள் பெரும்பாலும் இருந்திருக்கவில்லை. ஆனால் தற்போது அந்த நிலைமை மாறி இருக்கிறது. பெண்களுக்கு கல்வி என்பது அந்த காலத்தில் எப்படின்னா 6ஆம் தரம் அந்த குழந்தைகளை படிக்கக்கூடாது அப்படின்னு மறுத்தாங்க. யாரும் ஆரம்பித்தாங்க. அதனால மேக்ஸிமம் 8-10 வரைக்கும் தான் படிக்கிட்டாங்க. அதையும் எங்க காலத்தில் மாற்றம்னு சொல்லி மாணிக்கண்ண 3 பெண்கள் இருந்தால் 3 வரைக்கும் காலை வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி காலேஜ் கொஞ்சம் காலப்போக்கில் நாங்கள் மாற்றணும். ஆனால் இன்னைக்கு இந்த வெளியே கூட்டம் இன்னமும் இருந்துதான் செய்யுது. எவ்வளோ வெளியே வந்தால் கூட அப்படின்னா வாங்கணும் ஓட கேட்க மாட்டாங்க. மற்றவர்கள் வீட்டுக்கு போய் வாங்கணும் கேட்கணும். ஆனால் இவங்கெல்லாம் இன்னும் அந்த கூட்டத்திலேயே மறந்துட்டாங்க. யார் வந்தாலும் வந்து கேட்க மாட்டாங்க. அந்த காலத்துல அப்படியே பழகிட்டாங்க. கடம்பூர் ஜமீன்தார்கள் மட்டுமல்லாமல் ஜமீனுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழ்ந்து வந்த பெண்களும் கூட வீரச்செறிவு மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கின்றனர். கிபி 1917ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சிவகாசி கொள்ளை சம்பவம் என்று சொல்லப்பட்ட சிவகாசியை சேர்ந்த கொள்ளையர்களால் பல இடங்களில் கொள்ளையடிக்கப்பட்டு வந்தபோது கடம்பூரில் மட்டும் அவர்களால் தங்களது கைவரிசையை காட்ட முடியவில்லை. அதற்கு காரணம் கொள்ளையர்களை தாக்குவதற்கு இங்கிருந்த வீர பெண்கள் ஆயுதங்களை தூக்கிக் கொடுத்த நிகழ்வுகள் தான். சிவகாசி கொள்ளை அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல கொள்ளை சொன்னாங்க. ஆனா எங்க ஏரியாக்கள் வரும்போது எங்களுக்கும் ஒரு மதிப்பரியாதை வருது. இங்க வந்தா உள்ள வரக்கூடாது, வந்த உயிரோடு அனுப்புறது அந்த மாதிரி தயாரான காலங்கிறதுனால அது அவங்களும் கொள்ளைகளே கொலை கொள்ளைக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம பாதுகாத்து வந்தாங்க அந்த காலத்துல. அதுக்கு ஊரை திரட்டி அடிச்ச காலம்னா வந்து பழமுதிர்வுக்கு ஒரு எண்ணம் அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை. இதுக்கு தனி இந்தமும் சாப்புலிங்கம் பற்றி ஒரு கிராமம் இருக்கு. எந்த ஒரு காலகட்டத்திலையும் பட திரட்டணும்னு சொன்னால் எங்களுக்கு உயிர்ப்புயிரான படம் என்பது அது சாப்பிடுங்க பற்றி ஒரு கிராமத்துல அன்னைக்கும் சொல்லிவிட்டு அந்த ஊரோட ஆணும் பெண் வருவாங்க. அன்னைக்கு அந்த போக்குவரத்துல பார்த்தீங்கன்னா வீர மரத்தையும் சொல்லுவாங்க. அதனால பத்திரிகை படிப்பது வீர மரத்துக்குன்னா ஆயுதங்கள் கல்ல போட்டு இருக்காங்க. அப்போ இவன் ஒழுங்கு எடுத்துட்டு அவன் வெட்டிக்குவான். பொங்கலை சர்ப்ரைஸ் பண்ணி இந்த கருவை போறது முதல் போட்டு ஓடம் ஏற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வீரமரத்து இருந்த இதுல போடுறது அது இன்னைக்கு இருக்கு. இந்த நிலையில்தான் கடம்பூர் ஜமீன் மூதாதையர்களால் கட்டப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற சிவாலயம் தற்போது சரியான வழிபாடு நடத்தப்படாமல் வெறிச்சோடி கிடப்பதற்கு ஒரு அதிர்ச்சி பின்னணியில் சொல்லப்பட்டது. அது இந்த கோவிலில் தொங்குவிடப்பட்ட ஒரு பிணத்தை பற்றிய பின்னணி. அந்த அதிர்ச்சி பின்னணி இடைவேளைக்கு பிறகு